ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை வென்ற திமிரே நாவல் பகுதி 21. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அக்னி கோயிலுக்கு வெளியே வரும்போது அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்தில் ஒரு தூணில் வசதியாக சாய்ந்து நிற்கும் மௌனிகாவையும் அவள் எதிரில் கோபமாக நிற்கும் அந்த இளைஞனையும் கண்டாள். அவர்கள் பேசுவது காதில் எட்டும் அளவு தொலைவில் அவளும் வந்து நின்று கொண்டாள். இப்ப சொல்லுங்க மிஸ்டர் எக்ஸ், என்னடி திமுறா? குளிர் விட்டு போச்சா? 2 வாரம் ஆச்சுல என் கையில இருந்து அடி வாங்காம. அந்த திமுறாடி உனக்கு? அப்படிதான் வச்சுக்கங்க. உங்க கையில இருந்து அடி வாங்காம 2 வாரம் ஆச்சு. இந்த 2 வாரமும் நான் ரொம்ப சந்தோஷமா சுதந்திர பறவையா வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த திமிர்ல தான் பேசுறேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ? சாரி, நீ என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லிட்டு கிளம்பு. என்ன தடி சொல்ற? அதுவும் உரிமையில பேசுற? செவிடு பேந்துடும். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? உனக்கு மரியாதை கொடுத்த காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. இனிமே நீயா கேட்டா கூட என்கிட்ட இருந்து உனக்கு அது கிடைக்க போறதில்ல. என்னடி, நேத்து ஒருத்தனோட ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கின திமிர்ல பேசுறியா? அந்த வார்த்தை அக்னியை இடியாக தாக்கியது. அவள் என்ன பதில் கூற போகிறாள் என்று செவிகளை கூர்மையாக்கினாள் அக்னி. ஆமடா, அந்த திமிர்ல தான் பேசுறேன். அவர் தான் என்னுடைய திமிரு. நான் அழகில்ல, என்னை எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏதோ உன்னுடைய பெருந்தன்மையாலதான் நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற அப்படின்னு எல்லாம் தானே நீ பேசிட்டு இருந்த. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னடி? நீ நேத்து என் கூட ஹோட்டல்ல பாத்தியே, அவர் யார் தெரியுமா? யாரு? நான் காலேஜ் படிக்கும் போது என்னை உருகி காதலிச்சவரு, என்னுடைய காதலன், என் உயிர். தெரியுமா? எங்க அப்பந்தான் அவர்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு உனக்கு கட்டி வச்சாரு. அன்னையில இருந்து 2 வாரம் முன்னாடி வரைக்கும் நான் நரகத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். மௌனிகாவின் கணவன் அவளை வியப்போடு பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? இத்தனை நாள் என் முன்னாடி ஒரு அடிமை மாதிரி கூனி குறுகி வாழ்ந்துட்டு இருந்தவ இன்னைக்கு தலை நிமிந்து என்கிட்டயே இவ்வளவு திமிரா, அதுவும் அவளுடைய முன்னாள் காதலனை பத்தி பேசுறாளேன்னு பாக்குறியா? ஆமாடி, எங்க இருந்துட்டு உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? அவ கூட ஊர் சுத்துறதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியே போனியா? வீட்டுல இருந்து இறங்கி வந்தவ உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போகாம உன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கும் போது எனக்கு தெரியும்டி, இப்படிதான் தறிக்கிட்டு நடப்பேன்னு. ஆமாமா, நாங்க எல்லாம் தறிக்கிட்டு நடக்கிறோம். நீ அப்படியே உத்தமம் பாரு. அதனால என்ன குத்தம் சொல்ல வந்துட்ட? என்னடி, அவன் கூட படுத்துட்டு வந்த அந்த திமிர்ல பேசுறியா? ஆமா, அவர் கூட படுத்துட்டு தான் வந்தேன். இனியும் வாய்ப்பு கிடைச்சா இனியும் போய் படுத்துட்டு வருவேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்கப்படணும்? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீங்க 1000 தப்பு பண்ணுவீங்க. அப்ப எல்லாம் நீங்க ஆம்பளையான்னு நாங்க கேட்க கூடாது. நாங்க ஒரு தப்பு பண்ணா நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேப்பீங்க. இது என்னங்க நியாயம்? ஏய், நான் உன்னை விவாகரத்து பண்றேன்னு சொன்னேன்னா உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு கடைசி வரைக்கும் உன்னை என் பொண்டாட்டியா வீட்லயே வச்சுக்கிறேன்னு தானே சொன்னேன். ஆமாமா, என் மேல அப்படியே பாசம் பொங்கி வழியுது. அதனால கட்டிக்கிட்ட பாவத்துக்கு வீட்டோட வச்சுக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க. நான் வேலைக்கு போற பொண்ணு. மாசம் 30,000 ரூபாய் சொல்லையா எண்ணி உங்க கையில குடுத்துட்டு இருக்கேன். அந்த காசு இனிமே கைக்கு வராதேன்ற ஏக்கம். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? புது பொண்டாட்டி என்ன உங்களுக்கு சமைச்சு போடுவாளா? உனக்கு சமைச்சு போடணும், உங்க அப்பா அத்தால பாக்கணும், அவங்களுக்கு சமைச்சு போடணும், உங்க துணிமணி எல்லாம் துவைச்சு போடணும். அதுக்கு மேல நான் வெளியில வந்து வேலை பார்த்து உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். இதெல்லாம் கை நழுவி போயிடக்கூடாதேன்றதுக்காக ஏதோ கட்டிக்கிட்ட பாவத்துக்கு கூட வச்சுக்கிறேன்னு சொல்ற. அது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமடி, நீ சம்பளம் இல்லாத வேலைக்காரி தான் எனக்கு. ஆனாலும் உன்னை வீட்லயே வச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்குடி ஆம்பளை சுகத்தை தேடி இப்படி அலையிற? அவனை எரித்து விடுவது போல் பார்த்தவள், நீ கொடுத்த சுகம் பத்துல, அதனாலதான் ஆம்பளை சுகம் தேடி அலையிறேன். நீ எல்லாம் பெண்ணினத்துக்கே அவமானம்டி. ஏன்டி எனக்கு இப்படி துரோகம் பண்ற? ஓ, இதுக்கு பேர் தான் துரோகமா?
அப்படின்னா நீ பண்ணது என்ன புண்ணியமா? ஒரு ஆம்பளை துணை கிடைச்சிருச்சுன்ற திமிர்ல பேசுறியா? அவனை என் முன்னாடி வந்து நிக்க சொல்லிடி, ஒத்தைக்கு ஒத்த பாத்திரலாம். டேய், தேவையில்லாம வார்த்தைகளை விடாத. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் வீரத்துக்கு முன்னாடி நீ எதுவுமே இல்ல. உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அன்னைக்கு சிக்னல்ல எல்லாரும் முன்னாடி நீ என்ன அறையும் போதே அவர் வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு. ஆனா என் புருஷன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை அவர் சும்மா விட்டு வச்சிருக்காரு. நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ செத்தடா என்றுதான் அவளை முதன்முறை பார்ப்பது போல் ஏற இறங்க பார்த்தவனின் விழிகளில் பொறாமை பிரதிபலித்தது. என்ன பொறாமையா இருக்கா? இவ்வளவு நாள் எனக்கு ஆக்கி போட்டவ, எனக்கு அடிமையா இருந்தவ இன்னைக்கு எதிர்த்து நின்னு பேசுறா. என்னை விட அழகான ஒருத்தனோட சுத்துறான்ற பொறாமையா? இந்த பொறாமைய உன் கண்ணுல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்பாடா, இப்ப அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. மனசுக்கு ரொம்ப இதமா குளிர்ச்சியா இருக்கு. அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. இதுக்கே இப்படி பொறாமப்பட்டா எப்படி? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளு. கூடிய சீக்கிரமே அவருடைய குழந்தைய நான் என் வயிற்றுல சுமக்க போறேன். எனக்குன்னு ஒரு குழந்தைய நான் பெத்துக்க போறேன். அந்த வார்த்தையும் அக்னியை தேளாக கொட்டியது. என்ன குழந்தையா? அதுவும் உனக்கா? ஏளனமாக கேட்டவனை அலட்சியமாக பார்த்தபடி, எஸ், எனக்கே தான். நேத்து அவன் கூட படுக்கும்போது கனா கண்டியா? நான் கனா எதுவும் காணல. ஆனா நீ கண்டிட்டு இருக்க கனா எதுவும் பலிக்க போறதில்ல. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எந்த டாக்டரும் சொல்லல. உனக்கு தான் குழந்தை பத்துக்கிற தகுதி இல்ல. என்னடி உளறிட்டு இருக்க? எங்க அம்மா சொன்னாங்களே உனக்கு தான் பிரச்சனைன்னு. அது உண்மையா பொய்யான்னு உன் அம்மா கிட்டயே போய் கேளு. உன் அம்மா கிட்ட கேட்டா உன் அம்மா உண்மையை சொல்ல போறதில்ல. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் போய் பாரு, அவங்க சொல்லுவாங்க உண்மைய. என்னடி சொல்ற? உண்மையிலேயே எனக்கா பிரச்சனை? ஆமாடா, உனக்கு தான் பிரச்சனை. என்னடி, என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதும் என்னை அவமானப்படுத்தணும்னு பொய் சொல்றியா? நான் எந்த பொய்யும் சொல்லல. உன்னை அவமானப்படுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அப்படி அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அதை நான் என்னைக்கோ செஞ்சிருப்பேன். அப்படின்னா எனக்கு குழந்தை பிறக்காது டாக்டர் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. சந்தேகம்னா டாக்டர் கிட்டே போய் கேளு. இதை ஏண்டி என்கிட்ட இருந்து மறைச்ச? உண்மையை சொல்லிட்டா உன் மானம் போயிடும்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க. உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட சொன்னாங்க. நானும் மறைச்சிட்டேன். இனிமே உனக்கு உண்மை தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? நீ யாரோ நான் யாரோன்னு ஆயிப்போச்சு. இப்ப என்ன குழந்தை இல்லைன்ற வருத்தம் உனக்கு எதுக்கு? அதான் 2 குழந்தைய பெத்துக்கிட்டவள கல்யாணம் பண்ணிக்கிட்டல. எவனோ பெத்த பிள்ளைக்கு நீ அப்பன்னு சொல்லிட்டு வாழ்க்கைய ஓட்டு. எதுக்குமே உதவாத நீ என்ன பார்த்து உதவாக்கற கையால் ஆகாதவன்னு சொல்லிட்டு இருந்தல. உண்மையிலேயே அது நீதான். கோபமாக அவன் கையை ஊங்க சட்டென்று அவன் கையை பிடித்தவள், எங்க பாரு, நீ அடிக்கும் போது அமைதியா அதை வாங்கிட்டு இருந்த உன்னுடைய அடிமை மௌனிகா இல்ல, அதையெல்லாம் தாண்டி வெளியே வந்த மௌனிகா. இனிமே என்கிட்ட கைய ஊங்குற வேலைய வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், அசிங்கப்பட்டு போவ. இந்த கைய உன் 2வது பொண்டாட்டி முன்னாடி போய் தூக்கு. அவ உனக்கு நல்ல பாடம் புகட்டி விடுவா. அவன் கையை எடுத்து எறிவது போல் வீசிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தகன்ற மௌனிகா அக்னியை மறந்தே போனாள். அனைத்தையும் கேட்டு சிலையாகி இருந்தாள் அக்னி. வீடு திரும்பியவள் குளித்துக் கொண்டிருக்கும் வேதா வெளியே வரும் முன் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பிறந்த வீடு கிளம்பிவிட்டாள். ஹாலில் அமர்ந்திருந்த வேதாவின் அப்பா அம்மா அக்னியை தடுத்து என்ன என்று விசாரிக்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவர்கிட்டயே கேளுங்க, கண்ணீரோடு அவள் கூற, என்னம்மா பிரச்சனை? அத நீ முதல்ல சொல்லுமா, அப்பதானே அவன்கிட்ட கேட்க முடியும். வேதாவின் அப்பா கேட்க, நேத்து நைட்டு அவர் 2 மணிக்கு தான் வீடு வந்தாரு. அது எங்களுக்கு தெரியுமேமா, நான் தான் கதவு திறந்து விட்டேன். அம்மா கூற, எங்க போயிட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கேஸ் விஷயமா வெளியே போக வேண்டியதா இருந்ததுன்னு சொன்னா. அதெல்லாம் சுத்த போய். அவர் நேத்து நைட்டு எனக்கு பிடிக்காத அவருடைய ஃப்ரெண்டோட ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு வந்திருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. இதுக்கு மேல எதையும் நான் சொல்ல தயாரா இல்ல என்று கூறியவள் கிளம்பி விட்டாள். குளித்து விட்டு வந்த வேதா உடை மாற்ற சுவர் அலமாரியை திறக்கும் போது அக்னியின் உடையில் பாதி காணாமல் போயிருப்பதை கண்டு வியந்தான். அட, அக்னியோட டிரெஸ் பாதி எங்க போச்சு? யோசித்தபடியே உடை மாற்றியவனுக்கு
பரிசு பெட்டி ஒன்று அவன் குளிப்பதற்கு செல்லும் முன் மேஜை மீது இருப்பது கண்டது நினைவு வர மேஜையை திரும்பி பார்த்தான். இப்போது பரிசு பெட்டியை காணவில்லை. அக்னி கோயில்ல இருந்து வந்துட்டாளா? நான் கிஃப்ட் கேட்டேன்னு ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கா போல. குளிச்சுட்டு வந்து பிரிச்சு பார்க்கலான்னு பார்த்தா கிஃப்ட காணோமே. அவளை எடுத்து எங்கேயாவது வச்சுட்டாளா? உடை மாற்றியவன் அக்னியை தேடி வெளியே வரவும் அவன் அப்பா அம்மா மாடி ஏறி மேலே வரவும் சரியாக இருந்தது. என்னப்பாச்சு? உனக்கு அக்னிக்கு என்ன பிரச்சனை? அம்மா பதற்றத்தோடு கேட்டார். பிரச்சனையா? எனக்கும் அக்னிக்குமா? ஆமாப்பா. ஏமா இப்படி கேக்குறீங்க? அக்னி கோவிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. என்னம்மா சொல்றீங்க? அக்னி கோவிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாப்பா. இருவரும் கூற முதலில் அதிர்ந்தாலும் தன் அப்பா அம்மா அக்னி மூவரும் சேர்ந்து தனக்கு விளையாட்டு காட்டுகிறார்கள் என்று நினைத்து, சரி போகும்போது என்ன சொல்லிட்டு போனா? குறும்பாக கேட்டான். நேத்து நைட்டு நீ ஏதோ ஃப்ரெண்டோட ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருந்தியாமே, அது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல சொன்னாப்பா. வேதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவ கோவிச்சுட்டு போற அளவுக்கு நீ அப்படி எந்த ஃப்ரெண்டோட ரூம் போட்டு தங்கி இருந்த? அப்பா சிறிது கோபமாக கேட்டார். மௌனிகாவின் பெயரை சொன்னால் பூகம்பமே வெடிக்கும் என்பதால் அவன் பேர் சொன்னா உங்களுக்கு புரியாதுமா. ஒரு புது ஃப்ரெண்டு. என்னப்பா இது? நீ சென்னையில இருக்க, உன் ஃப்ரெண்டு எங்கேயாவது இருந்து வந்திருந்தா கூட அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே. எதுக்காக ரூம் போட்டு தங்குன? அம்மா கேட்க, என்ன நீ பேசிட்டு இருக்க? ஏதாவது கேஸ் விஷயமா அவங்க ரூம் போட்டு தங்கி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறியே. நீங்க சொல்றது சரின்னு இருக்கட்டும், அதுக்காக அக்னியும் கோவிச்சுட்டு போகணும். அப்படி அந்த ஃப்ரெண்ட் அக்னிக்கு பிடிக்காம போக என்ன காரணம்? என்ன கூறுவது என்று அறியாது விழித்தவன் சட்டென்று ஒரு யோசனை உதிக்க, அவன் குடிப்பான்பா. அது தெரியாம நான் அக்னி கிட்ட சொல்லிட்டேன். அதுதான் அக்னிக்கு அவனை பிடிக்கல. சரி சரி, பிரச்சனையை வளர விடாம சீக்கிரமா அக்னியோடைய வீட்டுக்கு போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. சரிப்பா, நான் இதோ கிளம்புறேன். உடனே கிளம்பி விட்டான் கார்த்திக் வேதா. பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.